வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஆ. சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டினுடைய பெரும் கனவு எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரமோஷன். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் சர்வீஸில் முதல் முறையாக என்டர் ஆகக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் அவங்களுடைய சக பணியாளர்கள்கிட்ட அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு அடுத்து எப்போ சார் ப்ரமோஷன் வரும் அப்படின்னு தான் அவங்க கேள்வி கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி முதல் முறையாக கவர்மெண்ட் சர்வீஸில் ஃப்ரெஷ்ஷாக என்டர் ஆகக்கூடிய பணியாளர்கள் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சர்வீஸில் இருக்கக்கூடிய அல்லது 2-3 ப்ரமோஷன் பார்த்த பணியாளர்கள் கூட தன்னுடைய பெரும் கனவாக எதை நினைப்பாங்க, தன்னுடைய கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது ப்ரமோஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷன் அப்படிங்கிறது ஒரு மைல்கல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னால் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஒரு ப்ரமோஷன் வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் அவருடைய பேயில் ஒரு ஹைக் இருக்கும், ஊதியத்தில் ஒரு உயர்வு இருக்கும். அப்போ பலனில் அவருக்கு ஒரு ஆதாயம் இருக்கும். இப்போ அது மட்டும் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கும். ஒரு ப்ரொமோஷனில் மானிட்டரி பெனிஃபிட் மட்டும் இல்லாமல் வேறு சில விஷயங்களும் இருக்குது. அதாவது அலுவலகத்தில் அவருக்கான ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு படிநிலை உயர்வு இருக்கும். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்டுகளின் எண்ணிக்கையை பொறுத்து அவருடைய ஸ்டேட்டஸ் மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தினர், உறவுகள், நண்பர்கள், அப்புறம் சொசைட்டியில் அவருடைய ஸ்டேட்டஸு மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா என்ன போஸ்ட்டுக்கு அவர் ப்ரொமோட் ஆகிறாரோ அதை பொறுத்து அவருடைய அந்தஸ்து உயரும், சமுதாயத்துலேயும் உயரும், ஆஃபீஸ்லேயும் உயரும். அப்போ ப்ரொமோஷனுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷனுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஒரு ப்ரொமோஷன் போடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி சில ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனில் செய்ய வேண்டியிருக்கும். ஒன்று சீனியாரிட்டியை நிர்ணயம் பண்ணி சீனியாரிட்டி லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அந்த குருசியல் டேட் அன்னைக்கு யாரெல்லாம் ப்ரொமோஷனுக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை ரெடி பண்ணி அது பேனலாக இஷ்யூ பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த பேனல்லேருந்து காலி இடங்களின் எண்ணிக்கையை பொறுத்து ப்ரொமோஷனை நம்ம போடணும். அப்போ ப்ரொமோஷனுக்கு முன்னாடி சில வேலைகளெல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். சரி, இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ப்ரொமோஷன் வர்றதுக்கு முன்னாடி அந்த ப்ரொமோஷன் போஸ்ட்டுக்கு அவர் போகிறதுக்கு விருப்பம் உள்ளவரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சில ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஒரு சிலர் இருக்கிற இடத்துலையே இருந்துக்கலாம், தனக்கு கூடுதல் பொறுப்பாக பணிச்சுமையை நான் ஏற்க விரும்பலை அப்படின்னு நினச்சார்னா அவருக்கு ப்ரமோஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆப்ஷனை தெரிவிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ தற்காலிகமாக தன்னுடைய பதவி உயர்வு வேண்டாம்னு சொல்லி அவர் அதை துறக்கலாம். 3 வருஷத்துக்கு அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. சிலர் எனக்கு நிரந்தரமாகவே பதவி உயர்வு வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சாருன்னு சொன்னால் அதையும் அவர் ஆப்ஷனாக எழுதி கொடுத்துட்டா அவருக்கு என்டையர் சர்வீஸ்லேயும் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதில் எந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா சமீப காலங்களில் சில பேர் ப்ரொமோஷன் வாங்கிட்டு ஹையர் போஸ்ட்டில் போய் உட்காந்துருவாங்க. அதில் சில பிரச்சனைகள் வரும். ஒன்று, அந்த போஸ்ட்டுக்கு அவர் சூட் ஆகாமல் இருப்பார், பணிப்பளு அதிகமாக இருக்கும், அல்லது அவர் நினச்ச இடத்துல போஸ்டிங் கிடைக்காம வேறு ஊரில் அவருக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கலாம். அப்போ அவருடைய குடும்பத்தை விட்டு அவர் பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை வரலாம், அல்லது குடும்பத்தையே ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போய் அங்கே புது இடத்துல ஃபிட் பண்ணுறதுல அவருக்கு சில இடர்பாடுகள் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவருக்கு ப்ரொமோஷன் வேண்டாம், பழைய போஸ்ட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொமோஷன் வாங்கிட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் அந்த புது போஸ்ட்டில் வேலை பார்ப்பாங்க. அப்புறம் தாக்கு பிடிக்க முடியல, அல்லது சரிப்பட்டு வரல, அல்லது அந்த போஸ்ட் அவருக்கு ஒத்து வரல அப்படிங்கும்போது நான் பழைய போஸ்ட்டுக்கே போயிடுறேன், என்னைய ரிவர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல தான் சிக்கல்கள் வரும்.
ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம்னு சட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க. எனக்கு ப்ரொமோஷன் வேண்டாம், தற்காலிகமாக வேண்டாம் அல்லது நிரந்தரமாக வேண்டாம்னு ப்ரொமோஷனுக்கு முன்னாடியே அவர் சொல்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் சில நேர்வுகள் என்ன பண்ணுறாங்க, சில பேர் ப்ரொமோஷன் வாங்கினதுக்கப்புறம் பழைய போஸ்ட்டுக்கே வந்துடுறான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத அவங்க கணக்கில் வச்சுக்கிட்டு ப்ரொமோஷனுக்கு முன்னாடியே அதுக்கான டெசிஷனை எடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் ப்ரொமோஷன் வாங்கிக்கிட்டு புது போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு 1 வருஷமோ 2 வருஷமோ வேலை பார்த்துட்டு ஏதோ சில காரணங்களால் அவர் வந்து திருப்பி பழைய போஸ்ட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு வந்து விதிகளில் இடம் இல்லை. இதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் போய் ரிலாக்ஸேஷன் வாங்கி தான் ஸ்பெஷலாக அவருக்குன்னு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். இப்போ அந்த மாதிரி இஷ்யூ பண்ணும்போது அந்த இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பி பழைய போஸ்ட்டுக்கே வர்றாருன்னு சொன்னால் அவருடைய சீனியாரிட்டியை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒருத்தர் 2 வருஷம் ப்ரொமோஷனில் போய் வேலை பார்த்துட்டாருன்னு சொன்னால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஜூனியர்களும் அவரோட சேர்ந்து ப்ரொமோஷனில் வந்திருக்கலாம், அல்லது அடுத்து வரக்கூடிய பேனலில் அவங்க ப்ரொமோட் ஆகியும் மேலே போயிருப்பாங்க. இப்போ அவர் ரிவர்ட் ஆகி பழைய போஸ்ட்டுக்கே வர்றாருன்னு சொன்னால் அவருடைய சீனியாரிட்டியை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அப்புறம் அவர் 2 வருஷம் ஹையர் போஸ்ட்டில் வேலை பார்த்துருப்பார். இப்போ அந்த 2 வருஷம் ஹையர் போஸ்ட்டில் இருந்துட்டு 2 வருஷம் கழித்து கீழ்நிலை பதவிக்கு வரும்போது அவருடைய பே எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பழைய போஸ்ட்டுக்கு போகும்போது நம்ம ஏற்கனவே வேலை பார்த்த நம்முடைய சொந்த ஊர் அல்லது நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான அதே ஊருக்கு அதே ஆஃபீஸுக்கு நம்மளை போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு நினச்சி போனால் அது தவறாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் அவரை ரிவர்ட் பண்ணும்போது இவர் எந்த இடத்துலேருந்து எந்த ஆஃபீஸ்லேருந்து ப்ரொமோட் ஆனாரோ அதே இடத்துல அவர் ரிவர்ட் ஆகக்கூடிய அந்த ஃபீடர் கேட்டகரி போஸ்ட் வந்து காலியிடம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அவரை ரிவர்ட் பண்ணும்போது அவருக்கான பணியிடம் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரில் தான் அவருக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. அவர் நினச்சிட்ருப்பார், நமக்கு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லேயே திருப்பி போய் வேலை பார்த்துடலாம், ஏற்கனவே வேலை பார்த்த ஆஃபீஸ்லேயே போய் நம்ம வேலை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்னை ரிவர்ட் பண்ணுங்கன்னு அவர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பார். இதெல்லாம் ப்ராசஸில் போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த சிச்சுவேஷனே மாறி இருக்கும். அவருக்கு வேறு ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வேறு ஏதாவது ஒரு ஊரில் தான் வேக்கன்சி இருக்கும். அப்போ அந்த ஊரில் தான் அவருக்கு அந்த போஸ்டிங்கை கொடுப்பாங்க. அப்போ அவர் நினச்ச மாதிரி அமையறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவர் ஹையர் போஸ்ட்டில் போய் வேலை பார்த்துருப்பார் ஒரு 2 வருஷம். அப்போ அவருக்கு கீழே சபார்டினேட்டாக சில பேர் இருந்திருப்பாங்க. இவர் 2 வருஷம் கழித்து ரிவர்ட் ஆகி ஃபீடர் கேட்டகரிக்கு வரும்போது இவருக்கு கீழே சபார்டினேட்டாக இருந்தவங்க இப்போ ஹையர் போஸ்ட்டில் போய் ப்ரொமோஷன் போஸ்ட்டில் உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்கே அதிகாரியாக வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய சிச்சுவேஷனும் இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி மனநிலையில் அவங்களுக்கு கீழே இவர் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். அப்போ ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த ப்ரொமோஷன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்ஷனை நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தற்காலிகமாக 3 வருஷத்துக்கு ப்ரொமோஷன் வேண்டாம்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லை நிரந்தரமாகவே எனக்கு ப்ரொமோஷன் வேண்டாம் அப்படின்னா அந்த ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிவிட்டு அவர் எங்கே வேலை பார்த்துட்ருக்காரோ அதே இடத்துல கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அந்த ஹையர் போஸ்ட்டில் வேலை பார்த்துட்டு திருப்பி ரிவர்சலில் கீழே வர்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான சில பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். சில சிச்சுவேஷனை அவங்க வந்து மீட் அவுட் பண்ணணும். அதுக்கு மன ரீதியாக அவங்க தயாராக இருந்தால் மட்டுமே அந்த ரிவர்சன் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை தேர்ந்தெடுக்கணும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.